மனித ரத்தம் கொண்டு பூஜை செய்யும் அமானுஷ்ய கோயில் பற்றி தெரியுமா? நரபலி கொடுப்பதை நாம் பல கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம், ஏன் சினிமாக்களில் கூட கண்டிருப்போம். நம் வாழ்வில் பல கோயில்களில் கோழி, ஆடு போன்றவற்றை பலி கொடுத்து விழா கொண்டாடுவார்கள். அதன் இரத்தத்தை வைத்து இறைவனுக்கு பூஜை செய்வார்கள். ஆனால் மனித இரத்தத்தை வைத்து பூஜை செய்யும் கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுவும் இந்த காலத்தில் இந்தியாவில். மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தா அருகே அமைந்துள்ளது போராதேவி கோயில். அந்த கோயில் அந்த பகுதியில் சக்தி வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. மாற்றம் ஒன்றை மாறாதது என்பதற்கிணங்க கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் பழக்க வழக்கங்கள் பல மாறிக்கொண்டே வருகின்றன. ஆனால் இந்த கோயில் 500 வருடங்களாக இன்னும் ஒரு பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் பல கோயில்களில் பலியிட்டு பூஜை செய்வது வழக்கம்தான். அவர்கள் ஆடு, கோழி, சில கோயில்களில் பன்றியும் பலியிட்டு இறைவனுக்கு அர்ப்பணிப்பார்கள். இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் மனித ரத்தத்தை வைத்து பூஜை செய்யும் பழக்கம் இன்று வரை தொடர்கிறது. இது கேட்பதற்கு பயங்கரமாகவும் திகிலாகவும் இருக்கும். இந்த பலி சமயத்தில் ஊரே திருவிழா கோலம் பூண்டு காட்சியளிக்கும். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் உற்சாகத்தில் திளைத்திருப்பார்களாம். பலியிடுவதற்கான நேரம் வந்ததும் பூஜாரி ஒரு குறியீடு தருவார். அதன் பின்னர் சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு விடுவார்களாம். அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும். அங்கு அரிசியால் செய்யப்பட்ட பொம்மையின் தலையை ஒரே வெட்டாக வெட்டுவார் பூசாரி. அதில் 3 சொட்டுகள் மணி ரத்தம் இடப்படுமாம். அது பெரும்பாலும் பூசாரி அல்லது வேண்டியவரின் ரத்தமாக இருக்குமாம். இப்படி விசித்திர பூஜையை நடத்தினால் மட்டுமே அவர்களது வேண்டுதல் நிறைவடையும் என்கிறார்கள் அந்த பூசாரிகள். இந்த பூஜையை காண அக்கம் பக்கத்திலிருந்து மட்டுமல்லாமல் அசாம், திரிபுரா மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஆரம்ப காலத்தில் மனிதர்களை பலி கொடுக்கும் பழக்கமாக இருந்துள்ளது. அதன் பின்னர் நரபலிக்கு பதில் நரன் ரத்தம் மட்டும் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.